ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. இந்த நாளிலும் குட் ஃப்ரைடே நிகழ்ச்சியிலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை சிலுவையின் நிழல், த ஷேடோ ஆஃப் கிராஸ். கிறிஸ்துவிற்குள் அன்பார்ந்தவர்களே, உலகத்துல நாம் பிறந்து வாழ்கின்றோம். நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கின்றது, ஒரு இரட்சிப்பு கிடைக்கின்றது என்றால் அது ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்தால் மாத்திரமே கிடைக்கும். அவரிடத்தில் இரட்சிப்பும் உண்டு, மீட்பும் உண்டு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம் அதாவது உலக பிரகாரமாக வாழ்கின்றவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரோடு கூட வாழ்கின்றவர்களுக்கு அது ஒரு தேவ பலனாய் இருக்கின்றது. ஆம், சிலுவை மரணம் அதைத்தான் சொல்கின்றது. ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த அருள்நாதர் இயேசு இந்த நாளிலும் கூட அவருடைய சிலுவையின் நிழலின் மூலமாக உங்களோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியிலே பேசுகின்றார். சிலுவை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிக்கின்றது. அது எதை சித்தரிக்கின்றது என்றால் சாத்தான் மேல் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததையும் நம் பாவங்களுக்காக அவர் விலைக்கிரயத்தை தம்முடைய இரத்தத்தினால செலுத்தினதையும் குறிக்கின்றது சிலுவை மரணம். அந்த சிலுவையிலே இவை அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. வாசிக்கலாம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அருள்நாதர் இயேசு சிலுவையிலே மரித்த பின்பு அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணுகின்றார்கள். அந்த இடத்துல ஓய்வு நாளிலே மத்தேயு 28:1 பார்க்கும் பொழுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவங்க வந்து பார்த்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆச்சரியம் காணப்பட்டது. அவர்களுக்கு சந்தோஷமும் நிறைவாய் இருந்தது. என்னவென்றால், இயேசு அந்த இடத்துல இல்ல. இயேசுவை தேடுகிறீர்களா என்று கேட்கின்றார் தேவதூதன். ஆம் என்று சொன்ன பொழுது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் அந்த இடத்திலே சாட்சி பகர்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் அவ்வாறுதான் பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டது. அந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறியது. சிலுவையின் நிழல் நம் வாழ்வில் 3 காரியங்களை செய்கின்றது என்று பார்க்கலாம். முதலாவது, சிலுவையின் நிழல் நம் வாழ்வில் ஒரு காக்கும் நிழலாய் இருக்கின்றது. காக்கும் கரங்கள் நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கின்றது. அந்த சிலுவையின் நிழல், அங்கு சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மை காக்கின்றதா இருக்கின்றது. அந்த நிழலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஷேடோ ஆஃப் கிராஸ் இஸ் எ ப்ரொடெக்டிங் ஷேடோ என்று கூறுவார்கள். அது ஒரு பாதுகாக்கின்ற நிழலாய் இருக்கின்றது. சங்கீதம் 121:5 இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று. கர்த்தரே மாத்திரம் நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார். அவர்
நமது வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கின்றார். இந்த உலகத்துல நாம் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். உங்களை காக்கின்ற தேவன் சிலுவை நிழலிலிருந்து அவர் உங்களை காக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கின்றார். ஒருவேளை உலக பிரகாரமாக நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் பொழுது அவரே நமக்கு நிழலாய் இருக்கின்றார். அவரே நம்மை வழி நடத்துகின்றார். நம் போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாக்கின்றார். நாம் இருக்கும் இடங்களிலே அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கின்றதாய் இருக்கின்றது. சங்கீதம் 91 1, 2, 4, 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று கூறப்பட்டுள்ளது. சிலுவையின் நிழலிலே நாம் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த சிலுவையின் நிழல் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அவர் அந்த சிலுவையிலே மரித்தது நிமித்தம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பிரசனம் இந்த நாளிலும் கூட நமக்கு பாதுகாப்பின் அரணாய் இருக்கின்றது. சிலுவை நிழல் எதை குறிக்கிறது என்றால் சர்வ வல்லவருடைய நிழல் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய நிழலிலே பரிசுத்தம் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. அதோடு கூட அவர் சிலுவையிலே நமக்காக எல்லா பாவங்களையும் வெற்றி சிறந்தவராய் இருக்கின்றார். சங்கீதம் 17:9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளை நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், எப்பக்கமும் பகைவர்களால் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலைகளே இருக்கலாம். ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கும் பொழுது கண்மலையின் வெடிப்பிலே கரத்தால் மூடி பாதுகாக்கின்ற தேவன் நமக்குள்ளாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 36:7 இவ்வாறு கூறுகின்றது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குது. அதுதான் நம்மை பாதுகாப்பின் அரணாய் இருக்கின்றது. அந்த கிருபைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் உள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு பாதுகாப்பின் நிழலாய் அரணாய் இருக்கின்றார். அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகின்றது. சங்கீதம் 57:1 இவ்வாறு கூறுகின்றது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு செட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் தந்து நம்மை அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். சிலுவையின் நிழலிலே நாம் அவ்வாறு அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது, அவருடைய பாதுகாப்பிலே இருக்கும் பொழுது அவரே நமக்கு தஞ்சமும் அடைக்கலுமாய் இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். யோவான் 3:14, 15, 16 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது எப்படி சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல தேவன் தம்மை நம்பியிருக்கின்ற பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்தை அவரே உயர்த்துகின்றார். அவரை விசுவாசிக்கின்றவர்கள் கெட்டு போகாமல் அவருடைய நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே நமக்காக நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்து நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் தம்முடைய சொந்த குமாரனை, பிதாவானவர் தம்முடைய குமாரனை யார் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகின்றார். அவர்கள் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி செய்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட அவர் நமக்கு அவருடைய நிழலினாலே நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். இயேசு சுவாமி சிலுவையிலே தொங்கிய பொழுது அவர்
7 வார்த்தைகளை கூறினார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பாதுகாப்பின் வார்த்தையை பார்ப்போம் என்றால் யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி தன்னுடைய பிறந்த காலத்திலிருந்து தன்னுடைய தாயாரோடு கூட இருக்கின்றார். கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் நிகழ்ந்த பொழுது என் தாய் இருந்தார்கள். இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தாய் அவரோடு கூட இருந்து கொண்டிருக்காங்க. அவருடைய சிலுவை மரணமும் வந்து விட்டது. கடைசி நிமிட நேரங்களிலும் கூட அவர் இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார். அவர் மரிக்கின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுதும் கூட தன்னுடைய தாயின் அன்பு அவருடைய உள்ளத்தை தொடுகின்றது. அவர்களுக்கு வேண்டிய கடமையை நிறைவேற்றும் வண்ணமாக அவருக்கு பிரியமான சீஷனிடத்துல தன்னுடைய தாயை சிலுவையிலே தொங்கியவாறு கூறுகின்றார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, நான் போனாலும் உங்களுக்காக ஒரு உலக பிரகாரமான மகன் யோவான் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். தாயும் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த யோவானும் அந்த சீஷனும் அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பொறுப்புல அவங்களை வைத்து பராமரிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சுவாமி தான் வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு பாதுகாப்பின் தெய்வமா இருந்தார். அவங்க தாயை அவர் அப்படியே விட்டுட்டு போல. கடைசி இறுதி நேரத்திலும் கூட அவர் அந்த ஒருவேளை அவர் கடந்து சென்றிருந்தா அவங்க தாய்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். அந்த பாதுகாப்பு அவருக்கு அந்த சீஷனிடத்துல சொல்லி தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியாக செய்கின்றார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாம ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். நம்மை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே தன்னுடைய சிலுவையின் நிழலிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சிலுவையின் நிழல் நம் வாழ்வில் ஒரு இளைப்பாறுதலின் நிழலாய் இருக்கின்றது. ஷேடோ ஆஃப் கிராஸ் இஸ் எ ஷேடோ ஆஃப் ரெஸ்ட் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகும், பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகும், மறைவிடமாகும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த கூடாரம் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அந்த சிலுவையிலே அவருடைய நிழலிலே நாம் இருக்கும் பொழுது அந்த கூடாரம் நமக்கு பகலிலே கொழுந்துவிட்டு எரியும் வெயிலுக்கு அது நிழலாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் அதை தான் குறிக்கின்றது. ஆண்டவருடைய பிரசனத்தை குறிக்கின்றது. அருள்நாதர் இயேசுவின் பிரசனத்தை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது அவர் பகலிலே கொழுந்துவிட்டு வெயிலுக்கு அவர் நிழலாக இருக்கின்றார். உலகத்தின் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கொழுந்து விட்டும் வெயில் போல இருக்கு. நம்ம சூழ்ந்து நமக்கு எதிர்மறையாக அநேக காரியங்கள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளிலே சிலுவை நிழலிலே இருக்கின்ற அருள்நாதர் இயேசு நமக்குள்ளாக இருக்கின்றார். அந்த பரம தகப்பன் நமக்குள்ளாக வாசம் செய்து அவரே நமக்கு இந்த பகலில் வெயிலிலும் இரவில் நிலவிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். தேவனுடைய சிலுவை நமக்கு நிழல் தருகின்றதாய் இருக்கின்றது. நாம் அதற்குள் வரும்பொழுது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கின்றது. இந்த நாட்களிலே இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு படபடப்பு, எந்த நேரத்திலும் எது நடக்குமோ என்ற ஒரு மனம் பதைத்தவாறு இருக்கின்ற சூழ்நிலையில நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம், மன கஷ்டத்துல இருக்கலாம், ஒரு விதமான உலக பிரகாரமான நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். இதை யாரிடமும் என்னால சொல்ல முடியலன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவரே உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தினால உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கின்றார். அதனால அவர் நமக்கு வெற்றியை பெற்றது நிமித்தம் அந்த சிலுவை நிழலிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. ஒருவேளை நாம் பாலைவனத்துல செல்கின்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். பாலைவனத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது,
வெயில் கடுமையா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம் போய் அதை நோக்கி ஓடி சென்று அதன் நிழலிலே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. அதுபோலதான் இந்த உலக பிரச்சனைகளிலும் கூட அநேக பிரச்சனைகள் நம்ம நெருக்கலாம். வெளியில சொல்ல முடியாத கஷ்டமான சூழ்நிலைகளில யார் எனக்கு உதவி செய்வார் என்று தவித்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துல அந்த சிலுவையின் நிழலிலே இயேசு சுவாமியின் அருகிலே நாம் சென்று அவரிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவரே நம்முடைய சூழ்நிலைகளில விடுவித்து நமக்கு இளைப்பாறுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். சிலுவை நமக்கு இளைப்பாறுதலை தருகின்றது. ஏனென்றால் இயேசு நமக்காக சிலுவையில எல்லாவற்றிற்காகவும் வெற்றி சிறந்தவராய் இருக்கின்றார். இதைத்தான் கொலோசியர் 2 முதல் 15 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று அருமையான வசனம் கூறுகின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள்னால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களினால நாம் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை இயேசு சுவாமி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மன்னித்து விடுகின்றார். நமக்கு எதிராக சில காரியங்கள் இருக்கலாம், கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்கள் இருக்கலாம். அந்த கையெழுத்தை எல்லாம் நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அதனை நமக்குள்ளாகவும் நாம் சுகந்திருக்கும்படியாக அவர் கிருபை பாராட்டுகின்றார். நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகளில் இந்த காரியம் நம்மால ஜெயிக்க முடியல, நாம இதிலிருந்து வெற்றி பெற்று வர முடியல, அடுத்த லெவல்ல நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்ற சூழ்நிலையில இந்த பாவ பாரம் என்னை ஆட்கொள்கின்றதே, இந்த சோர்வு என்னை ஆட்கொள்கின்றதே என்று கவலையோடு நாம் இருக்கும் பொழுது இந்த கொலோசியர் 2 முதல் 15 வசனங்களை நாம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், சத்துருவினால் வருகின்ற காரியங்கள் நமக்குள்ள ஒருவேளை நம்மை அறியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். மத்தேயு 11 28 முதல் 30 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில என்ன பாரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே இளைப்பாறுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். மத்தேயு 11 29 30 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை அழைத்து அவர் பின்வரும்படி கூறுகின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், என் நுகம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய வாழ்வின் உதாரணங்களும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவர் ஒரு ஏழ்மையான தாழ்மையான குணங்களை உடையவராய் இயேசு சுவாமி இருக்கின்றார். அதனை நாம் பின்பற்றி அவருடைய நுகத்தை நாம் சுமந்து செல்லும் பொழுது அவர் நம்முடைய நுகங்களை சுமக்கின்றார், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்றார். இயேசு தன்னுடைய சீஷத்துவ வாழ்வையும் அவருடைய போதனைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். அதுதான் அவருடைய நுகம். அதனை நாம் சுமக்கும் பொழுது அது மிகவும் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாகவும் லகுவாகவும் போய்விடும். எவ்வித அழுத்தமான பாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நுகம் நமக்கு வெற்றியை தருகின்றது, ஜெயத்தை தருகின்றது, இளைப்பாறுதலை தருகின்றது. இயேசு கூறுகின்றார், நான் உங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கின்றேன், ஆதலால் நீங்கள் அமைதலாக என்னோடு கூட இளைப்பாறலாம் என்று கூறுகின்றார். அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்தார், பாரங்களை சுமந்தார், நோய்களையும் கடன்களையும் சுமந்தார், கவலைகளையும் சுமந்தார். எல்லாவற்றையும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வெற்றி சிறந்திருக்கின்றார். லூக்கா 23 46 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கலாம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிதாவானவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று உலகத்திலே அவருக்கு சொல்லி இருந்தாரோ
அதன்படி அவர் பிறந்த காலத்திலிருந்து சிலுவை மரணம் வரை அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இறுதியாக பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சிலுவையிலே சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய ஜீவனை பிதாவானவர் கையில ஒப்பு கொடுக்கின்றார். அவருக்கு பிதாவானவர் இளைப்பாறுதலை தருகின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே, அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது சிலுவையின் நிழலிலே வாசம் செய்கின்ற தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு இளைப்பாறுதலை தருகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், சிலுவையின் நிழல் நம் வாழ்வில் ஒரு நம்பிக்கையின் நிழலாய் இருக்கின்றது. வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில நமக்கு தேவை நம்பிக்கை தான். அப்படி அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். ஷேடோ ஆஃப் கிராஸ் இஸ் எ ஷேடோ ஆஃப் ஹோப் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாயா 53:5 இவ்வாறு கூறுகின்றது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அதற்காக தான் காயப்பட்டார், அதற்காக தான் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருடைய சரீரத்திலே வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையின் நிழல் நம் எதிர்கால வாழ்விற்கு ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய எல்லா பாவத்தின் காரியங்களுக்கும் சிலுவையிலே தான் தீர்வு இருக்கின்றது. அந்த சிலுவையின் ஆதரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நமக்காக சிலுவையில் சிந்திய அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக, விலைக்கிரயமாய் அவர் கொடுத்த அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை தருகின்றார். 1 பேதுரு 2:24 சொல்கின்றது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணத்தை மேற்கொண்டார். நாம் நீதியடைந்து பிழைத்திருக்கும்படியாக அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புள்ள கரத்தினால நாம் சுகம் கிடைக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை எவ்விதமான வியாதிகள், கஷ்டங்கள் கஷ்டப்பட்டு இதுதான் என்னோட கடைசி ஸ்டேஜ், டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நேரங்கள்ல முடிய போது என்ற அந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு சிலுவையிலிருந்து நமக்கு நம்பிக்கையை தருகின்றார். அவருடைய நிழலிலிருந்து நம்பிக்கையை தந்து அவரே நம்முடைய மரண தருவாயிலிருந்து வெற்றி பெற செய்கின்றார். சிலுவை மரணத்திலிருந்து வெற்றி பெற்ற தேவன் நமக்கு நம்பிக்கையை தந்து வெற்றியடைய செய்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அவருடைய சிலுவை மரணத்தால் வெற்றியை பெற்றிருக்கின்றோம். அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு நம்பிக்கை கிடைக்கின்றது, தைரியம் கிடைக்கின்றது, அவருடைய ராஜ்யத்திற்குள், நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. வெறுமையான சிலுவை வெளிப்படுத்துகின்றது. பாத்தீங்கன்னா அநேக இடங்களில், அநேக சபைகளில் பார்க்கலாம், சிலுவை இருக்கும், சிலுவை மரத்திலே செய்யப்பட்டிருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வெற்றியை குறிக்கின்றது. அந்த வெற்றியை நாமும் சுதந்திரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியாக இருக்கும். சங்கீதம் 25:5 இவ்வாறு கூறுகின்றது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கின்றேன் என்று. ஆண்டவரை நோக்கி நாள் முழுவதும் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு இரட்சிப்பை தருகின்றவராய் இருக்கின்றார், அவருடைய மீட்பை தருகின்றவராய் இருக்கின்றார். 1 பேதுரு 1:3-4 சொல்கின்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, சாப வாழ்க்கையிலிருந்து சிலுவையின் மூலமாக அவர் வெற்றி சிறந்து நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையை சுதந்திரித்து நாம் ஆண்டவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது எல்லா நிலைகளிலும், எல்லா வகைகளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். லூக்கா 23:43 சொல்கின்றது, இயேசு சிலுவையிலே சொன்ன காரியம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரளும் என்றான். லூக்கா 23:42 பார்க்கும் பொழுது அந்த கல்வன், 2 கல்வர்கள் இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்படுகின்றார்கள். அதில் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஆண்டவராக இருக்க தொட்டு எங்களை விடுவித்தரணும் என்று அவரை கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை சொல்றாரு. ஆனா மற்ற கல்வன் சொல்கின்றான், நாமெல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம், அதனால சிலுவை மரணத்தை அடைந்திருக்கிறோம், பாவமற்ற இவர் சிலுவை மரணத்தை தழுவிருக்கின்றார் என்று சொல்லி அவரிடத்துல
அருமையாய் கேட்கின்றார். இந்த நாளிலும் கூட என்னை நினைத்தருளும் என்று அந்த கல்வன் கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. அந்த வார்த்தை அந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரலோக நிச்சயத்தை ஆண்டவர் இயேசு நேரடியாக ஒருத்தருக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் இந்த கல்வனுக்கு தான். அதுபோல இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த கல்வன் கடைசி நேரத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், ஆண்டவரை சுதந்திரித்துக் கொண்டார். நாமும் கூட நம்முடைய இறுதி நேரங்களிலே நம்முடைய பாவ வாழ்க்கையினாலே நாம் ஒரு கீழான நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவையின் நிழலிலே தங்கி இருக்கின்ற வாசம் செய்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நம்பிக்கையை தந்து வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கின்றார். சிலுவையின் நிழல் நம் வாழ்வில் 3 காரியங்களை செய்கின்றது என்று பார்த்தோம். சிலுவையின் நிழல் ஒரு காக்கும் நிழலாய் இருக்கின்றது, சிலுவையின் நிழல் ஒரு இளைப்பாறுதலின் நிழலாய் இருக்கின்றது, சிலுவையின் நிழல் ஒரு நம்பிக்கை நிழலாய் இருக்கின்றது. கடைசியாக கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம் சொல்கின்றது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கின்றேன் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாமல் வேற எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றது. நாம் உலகத்திற்காய் வாழாமல் கிறிஸ்துவுக்காய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற தேவன். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, அப்பா பிதாவே, சிலுவை நிழல் எங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை செய்கின்றது என்று பார்த்தோம். சிலுவையின் நிழல் காக்கும் நிழலாய் இருக்கின்றது, அது ஒரு இளைப்பாறுதலின் நிழலாய் இருக்கின்றது, அது நம்பிக்கை நிழலாய் இருக்கின்றது என்று பார்த்தோம். அவ்வாறே எங்கள் வாழ்க்கையிலே இவைகள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றேன் சுவாமி. சிலுவையின் நிழல் பாதுகாப்பாய் இருப்பதற்காய் நன்றி. சிலுவையின் நிழல் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றதாய் இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து சிலுவையின் நிழல் எங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் உடைய ஞானத்தை தந்து வளர்த்து தாங்கப்பா. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் வருகின்ற தேர்வின் நாட்களிலே தேவன் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தர வேண்டும் என்று ஜெபித்து இந்த நேரத்தில் கூட அவர்கள் எழுதுகின்ற தேர்விலே நீரே அவர்களுக்காக ஞானத்தின் ஆவியை தந்து அவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று உமக்கு சாட்சியா இருக்க கிருபை தாங்கப்பா. வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. தொடர்ந்து குடும்பத்திலே குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. அதோடு கூட குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் இந்த நாளிலும் அப்பா, இந்த உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ, ஒருவேளை சரீர சுகத்தினால
அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் சுவாமி, எந்த விதமான வியாதியா இருந்தாலும் என் தேவன் இப்பொழுதும் கூட ஒரு விசை இறங்கி நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவரீர். அவ்வாறே அவர்களுக்கு சுகத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து பண கஷ்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க. வயதானவர்களுக்கு நீதாமே போதுமானவராய் இருந்து அவர்களை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட என்னென்ன காரியங்களுக்காக இந்த உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ, இந்த ஜெபத்தின் நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் பரலோகத்திலிருந்து தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.